ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்புக்கு சேர்த்திட்டு தூக்கி போடுற கருவேப்பிலை ரொம்ப சத்தானதுங்க. இதை வச்சு சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ அடுப்பான் பண்ணி கடாய் ஹீட் பண்ணி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வரமல்லி, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலையை கழுவி சுத்தம் பண்ணி இதோட சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கூடவே பவுலில் எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு துண்டு புளி, 2 டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பு ரெடி பண்ணி சட்னியில் கலந்துக்கோங்க. இது சுகர் பேஷண்ட்டு, கண் பார்வை நல்லா தெரியுங்க, ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா வளரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை தோசைக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.